ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சித்து விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் டு அரக்கோணம் ரூட்டில் அமைஞ்சிருக்கிற கரிக்கல் ஸ்ரீ குன்றை சரித்த ஸ்ரீ குமர முருகன் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே மலைக்கு கீழே நவகிரக தெய்வங்களோட சன்னதி இருக்குது. அவங்கள வணங்கிட்டு நம்ம மேலே போகலாம். பெரிய அரச மரத்துக்கு கீழே இங்கே நாக தெய்வங்களோட சன்னதி இருக்குது. இங்கே மொட்டை அடிக்கிறதுக்கான இடமும் இருக்குது. வேண்டுதலுக்காக யாராச்சும் மொட்டை அடிக்கணும்னு நினச்சிங்களா, இங்கே மலை அடிவாரத்திலே மொட்டை அடிக்கிறதுக்கான இடமும் இருக்குது. இங்கே கோயில் மேலே போகிறதுக்கு ஒரு 250லேருந்து 300 படிக்கட்டுகள் இருக்குது. வாகனங்கள் போகிறதுக்கான வழியும் இருக்குது, ஆனால் மண் பாதையாக இருக்குது. அதனால நம்ம நடந்து வந்தோம். 250 படிக்கட்டுகள் கஷ்டப்பட்டு நம்ம மேலே ஏறி வந்தோம்னா இங்கே ரொம்பவே அழகான ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இங்கே முதல்ல இருக்கிறது பைரவரோட சன்னதி. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான கோயிலோட ராஜகோபுரம் இருக்குது. இந்த கோயில் விரிவாக்கமும் கட்டுமான பணிகளும் நடந்துட்டுருக்கு. இந்த கோயில் நிர்வாகம் கட்டுமான பணிகளுக்கும் அன்னதானத்துக்கும் நன்கொடை எதிர்பார்க்குறாங்க. நன்கொடை அளிக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம கொடுத்துருக்கிற நம்பர் கோயிலோட காண்டாக்ட் நம்பர், அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு நன்கொடை அளிக்கலாம். மூலவரான கரிக்கல் ஸ்ரீ குமரமுருகன். மூலவர் சன்னதியை சுற்றி இங்கே முதல்ல இருக்கிறது விநாயகர், அடுத்து தட்சிணாமூர்த்தி இருக்கார், அடுத்து விஷ்ணு பகவான், அடுத்து ஸ்ரீ பிரம்மா. மூலவர் சன்னதி பின்புறமாக கன்னிமூலை விநாயகர் இருக்கார், அடுத்து ஸ்ரீ விஸ்வநாதர் மற்றும் விசாலாட்சி தாயார் இருக்காங்க, அடுத்து ஸ்ரீ அகத்தியர், அடுத்து ஸ்ரீ வள்ளி தேவயானை சமேதா சுப்பிரமணிய சுவாமி சன்னதி, அடுத்து ஸ்ரீ அருணகிரிநாதர் சன்னதி, அடுத்து ஸ்ரீ ராமலிங்க அடிகளாரோட சன்னதி, அடுத்து உற்சவரான முருகர் மற்றும் வள்ளி தேவயானை மற்றும் விநாயகரோட சன்னதி இருக்குது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா 1976ஆம் ஆண்டு ஸ்ரீ நாராயண சுவாமின்ற ஒரு சித்தரால் கட்டப்பட்ட ஒரு கோயிலுங்க. சுமார் 50 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு கோயிலுங்க. ரொம்பவே சக்தி வாய்ந்த இந்த கரிக்கல் முருகரை வந்து வேணுனீங்கன்னா திருமண வரம் கேட்குறவங்களுக்கு திருமணமும், குழந்தை வரம் கேட்குறவங்களுக்கு குழந்தை வரமும் கிடைக்கிறதா நம்பப்படுது. இந்த மாதிரி மற்ற கோயிலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சித்து விலாக்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.